ஆன்சரை. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம், show that the function f n tends to n defined by f of m equal to m squared plus m plus 3 is 1-to-1 function அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ f of m equal to m squared plus m plus 3 அது வந்து given one. ஓகேவா? f n tends to n அது வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன். n என்ன நேச்சுரல் நம்பர். அப்போ 1லிருந்து ஆரம்பிக்குமா? 1 2 3 4 5. ஸோ லிமிட் இல்லை, போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் கண்டினியூ இது வச்சுருக்கேன். இப்பொழுதுக்கு நான் 5 நம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ கொஸ்டினில் வந்து எம்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு கொடுக்கல. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நான் எம் இருக்கிற இடத்துக்கு நான் 1ன்னு அப்ளை பண்ணுறேன். m ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்ணோம்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 வருமா? அப்போது 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 5. அப்போ m இருக்கிற இடத்துல 2 அப்ளை பண்ணுறேன். 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 இதெல்லாம் ப்ளஸ் பண்ணால் 9. இப்போ m இருக்கிற இடத்துல 3 அப்ளை பண்ணுறேன். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 அப்போ 9 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 அப்போ 15. அப்போ 4 அப்ளை பண்ணுறேன் m இருக்கிற இடத்துல. அப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 4 ஸ்கொயர்னா 16 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 ரிமைனிங் இருக்குது, அப்படியே வரும். அப்போ அதெல்லாம் ஆட் பண்ண என்ன வரும்? 23 வரும். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இப்போ நம்ம டயக்ராம் போடலாம். n நேச்சுரல் நம்பர்னு கொஸ்டின் வந்து n தான் கொடுத்துருக்காங்க. ஸோ nன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து 1 2 3 4 5 கண்டினியூ ஆகுது. இங்கே 1 2 3 4 5 அப்படியே கண்டினியூ ஆகுது. இப்போது 1க்கு 5, 2க்கு 9 அது ரெண்டையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆன்சர் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் எழுதணும். ஃபங்க்ஷன் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். இங்கே இருக்க டொமைனில் இருக்க எல்லாத்துக்கும் கோடொமைனில் ஒரு இமேஜ் இருக்குது. ஓகேவா? இதே 3க்கு போட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக 3 போடும்போது 15 வரும். அடுத்து 4 போடும்போது 23 வரும். இது போய்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே எவ்வளோ நம்பர்ஸ் கண்டுபிடிச்சாலும் அதுக்கு நம்ம கண்டிப்பாக கோடொமைனில் ஒரு இமேஜ் அதுக்கு இருக்குது. ஸோ இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். ஈச் எலிமெண்ட் ஹாவ் தேயர் யூனிக் இமேஜ். இதுக்கு எல்லாத்துக்குமே யூனிக் இமேஜ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்.